காந்திமதி அவங்களோட பையன் முத்துவேல் வீட்டுக்கே வந்துடுறாங்க திருப்பி. கதிர் காந்திமதியை உங்கள் பையன் வீட்லேயே நீங்கள் போய் இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிடுவார். இது காந்திமதிக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் கதிர் இப்படி பேசுனதுக்கு காரணமே முத்துவேல் தான். முத்துவேல் தான் கதிர்கிட்ட சொல்லியிருப்பார், நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவார். கதிர் இந்த மாதிரி பேசுனது கோமதிக்கு ரொம்பவுமே கோவம் வரும். ஆனால் காந்திமதி வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரி, என்னோட பையன் வீட்டுக்கே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. முத்துவேல் அவங்க அம்மாவை பார்த்தோன்னே ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. வந்துட்டு அம்மா என்னை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படிலாம் கேட்குறாரு. நீ இனிமேலாம் அந்த வீட்டுக்கெலாம் போக வேண்டாம், உன் பையன் வீட்டிலே நீ இருமா அப்படின்லாம் சொல்லுவார். உடனே முத்துவேல் நினைப்பார், நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற காரணம் கதிர் தான் அப்படின்னு நினைப்பார். கதிர்கிட்ட போய் நன்றி சொல்லுவார். ஆனால் கதிர் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கெட்டி பிடிச்சிப்பார். கதிர் சொல்லுவார், நான் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட கேட்கட்டுமா, அதை மட்டும் எனக்காக பண்ணுவீங்களான்னு கேட்பார். எங்கள் அம்மா உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க, எனக்காக அவங்கக்கிட்ட வந்து பேசுங்களேன், அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு கேட்டதும் முத்துவேலும் சரின்னு சொல்லிடுறாரு.